ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் நாங்க சப்மிட் பண்றோம். நான் கொடுக்குறேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டர் எங்க அப்பாவும் ஒரு வாடி போய் பாக்குறேன். அப்ப இந்த இப்ப இருக்கிறான் ஒரு இன்ஸ்பெக்டர், அவன் கேட்கறான் எங்க அம்மா நீங்க தான் அவங்க பொண்டாட்டியா அப்படின்னு. பொண்டாட்டி தெரியாமலே மயிரை நீ வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிற. அதுக்கு முன்னாடி ஒரு செந்தில்குமார் அப்படின்னு ஒரு ஏசி, இதுக்கு மேல ஏசி இருந்தான்னா மயிரசி இருந்தான்னாக்கா எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. ஒரு இது இல்ல, உயிர் போயிருச்சு. அரசியல் கட்சி ஆதாயத்தோடனா வாங்க இந்த இதை பண்ணுங்க. எனக்கு நியாயம் வேணும். நியாயம் இருந்தா நான் என்ன வேணா பண்றேன். நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன். இந்த விஷயம் கேட்டுதான் இப்ப நான் வந்துட்டு இருக்கேன் திருநெல்வேலிக்கு. பல விஷயம் கொரோனா டைம்ல நம்ம சாப்பாடு 60 நாளைக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம். வட்டி இல்லா கடன் கொடுத்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 பசங்க, ஏழை பசங்க இலவச டியூஷன் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 10-15 பெண் பிள்ளைங்க வந்துட்டு தையர் பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்கிறேன். நான் என்னோட சம்பாத்தியத்துல கல்யாண மண்டபம் ஏழைங்களுக்கு கொடுக்கறதுக்காக கட்டிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு இதுலயும் நம்ம இது போட்டதில்லை. எதுலயுமே விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லை. எந்த கட்சியிலயோ எங்கேயும் போயிட்டு நம்ம நன்கொடை கேட்டதில்லை. எல்லாம் என்னோட சொந்த காசுல தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்க தொழில் பண்றதால அந்த காசு எல்லாமே நம்ம பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா இந்த மாதிரி ஒரு பிஎஸ்ஓ ஆல்ரெடி ஒரு போலீஸா இருந்தவருக்கு, அது சிஎமோட பிஎஸ்ஓ அந்த மாதிரி கொலட்டர் கொடுத்து இவருக்கே இந்த நிலைமைனா அப்ப என்ன அழகுல இந்த சட்ட ஒழுங்கு இருக்கு பாத்துக்கோங்க. இது விஷயமா நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற நம்ம இவர் நயினார் நாகேந்திரோட போய் சொன்னோம். அவரு அந்த இப்ப இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு போன் அடிச்சு சொன்னாரு, அவர் அந்த மாதிரி பண்ற ஆள் இல்ல, எனக்கு அவரை பத்தி தெரியும், நீங்க நல்லா விசாரிங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அந்த ஏசி வந்துட்டு காசு கேட்கறதுக்கு ப்ரூஃப் எனக்கு கரெக்டா இருக்கு. ஏசி வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுருவோம், அதுக்கப்புறமா காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம்னாரு. அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு எங்க அப்பா போய் பேசுறாரு. அதுக்கு சொல்றாரு, அந்த எங்க அப்பாவை கூப்பிட்டது யாரு, அவன் ஒரு லிங்க் வச்சிருக்கிறாரு. அந்த லிங்க் யார் வேணா நான் காமிக்கிறேன். அவரு போன் அடிச்சாரு, போன் அடிச்சா அவனை கூப்பிட்டு வா. அந்த ஆள் போன் எடுக்கணும், பொண்டாட்டிக்கு 3 மிஸ் கால் எடுத்திருக்காரு. ஏசியோட நம்பர் அதுதானே, அந்த காசு வாங்குறதுக்கு லஞ்சம் கேட்டவரோட நம்பர் இது, அதே நம்பர் தானே இருக்கும். ரெக்கார்டு பார்த்தா தெரியும் தானே. எல்லாமே ப்ரூஃபா இருக்கு. எல்லாம் ப்ரூஃப் இருந்துமே இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்கு. இதுக்கு மக்கள் நீங்க தான் என்னன்னு பார்த்து தீர்ப்பு சொல்லணும். பாப்போம் இன்ஷால்லா. இது வந்துட்டு ஒரு மதம் இது சாயல் பூசுறதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ஒரு மனித நேயமா தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு எந்த அளவுக்கு போகுதுன்னு பாப்போம். லாக் அப் டெத் கேஸ் எல்லாமே வந்து அசால்ட்டா முடிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு டெத் மேட்டர் தான். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவீங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நன்றி. இன்னொன்னு நிறைய தகவலோட என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோன்னு தவிர நான் அவங்களை அப்டேட் பண்றேன். எங்க அப்பாவோட பேஜ்லயே நான் அது போடுறேன். ஓகே, தேங்க்ஸ்.